குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள் பகட்டை வெளிப்படுத்துவதற்காக அதை செய்கின்றவர்களாக சிலர் இருக்கிறார்கள். இன்னொரு வேதனைக்குரிய விஷயம், எந்த பக்தும் தொழுகைக்கு வரமாட்டார். வருடம் முழுக்க அவர் என்ன செய்ய மாட்டாரு, தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரமாட்டார். தொழுகை இல்லை அவரிடத்துல. ஆனா அவரும் என்ன செய்வாரு, துல்ஹஜ் வந்துவிட்டால் குர்பானி கொடுப்பார். எதற்காக அவர் நிறைவேற்றுகிறார்? அல்லாஹ்விற்காக நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தால் அவர் எல்லா நேரத்திலும் 5 நேர கடமையான தொழுகை முதன்மையாக நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாமிய ஷரியாவுடைய ஹுக்மிலே தொழுகை விடுகின்றவன் காஃபிர். காஃபிர் கொடுக்கின்ற குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காஃபிர் அறுத்தால் நம்ம உண்ணக்கூடாது கரியை. அப்ப அவருக்கு குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த குர்பானிக்கு முன்னதாக அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? ஃபஸல்லி லிரப்பிக, உம்முடைய ரப்பிற்காக நீங்கள் தொழுங்கள். குல் இன்ன ஸலாத்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை. அதற்கு பிறகுதான் குர்பானி. இதை நாம் நினைக்கிறோம், மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை அறியாதவர்களா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம்.